சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே. சில நபர்கள் உன்னை விட்டு ஒதுங்கினார்கள். சில விஷயங்கள் உன்னை விட்டு ஒதுங்கியது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், உறவுகள் சிலர், முக்கியமான உறவுகள், அவர்கள்தான் எல்லாம் என்று இருக்கும் பொழுது, அவர்கள் ஒதுங்கும் பொழுது உன் மனம் எவ்வளவு வேதனையாக இருந்தது. ஆனால் அவர்கள் யாருமே அதை பற்றி பொருள்படுத்தாமல் உன்னை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் இன்று வரைக்குமே சரிதான், அவர்கள்தான் வேண்டும், அவர்கள்தான் வேண்டும் என்று நீ போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை. எந்த தெய்வத்தை பார்த்தாலும் சரிதான், எந்த கோவிலை பார்த்தாலும் சரிதான், உன்னுடைய வேண்டுதலானது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. என்னை விட்டு புரிந்து போனவர்கள் நிச்சயமாக என்னை தேடி வர வேண்டும். நான் அதிகமாக நேசிக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறேன். ஆனால் அவர் உண்மையாகவே இல்லை. ஆனால் இது எல்லாம் பரவாயில்லை, நான் திருத்திக் கொள்கிறேன். தயவு செய்து நான் உண்மையாக நேசிக்கும், உண்மையாக அன்பு வைத்திருக்கும் உறவை என்னிடமே தந்துவிடுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். தங்கமே, நீ கேட்பதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா? உன் மனதை கஷ்டப்படுத்திவிட்டு ஒருவன் போனான், அவனே திரும்ப வேண்டும் என்று நீ கேட்கிறாய். உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை விட்டு அவன் விலகினான். அதுவே உன்னுடைய மனதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் நிச்சயமாக அவன் உன்னை விட்டு பிரிந்திருப்பானா? உன்னுடன் தானே எப்பொழுதும் எந்நாளும் உன்னோடு தானே அவன் என்றுமே இருந்து கொண்டு இருந்திருப்பான். தங்கமான பிள்ளையே, யாரை நினைக்க வேண்டும், யாரை மறக்க வேண்டும், எந்த விஷயம் நடக்க வேண்டும், எந்த விஷயம் நடக்கக்கூடாது என்பதை இவ்வளவு பெரிய பிள்ளையாகியும் நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்னுமே நீ அன்புக்கு நீ எப்பொழுதும் அடிமையாக இருக்கிறாய். எத்தனை காலத்திற்குத்தான் அன்புக்கு அடிமையாகி கொண்டே இருப்பாய்? அன்பு என்பது தானாக வருவது. ஒருவனை இழுத்து பிடிப்பது அன்பு கிடையாது. நீ ஒருவனை இழுத்து பிடித்துதான் வைத்திருக்கிறாய். சொல்லப்போனால் எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார், விட்டு போனவர் எப்பொழுது வருவார் என்று நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். என்னுடைய அன்பான பிள்ளையே, போனவனை எப்பொழுதும் நீ திரும்ப அழைக்காதே. போனவன் போனதாக இருக்கட்டும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வருவது நிலையாக இருக்கட்டும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திவிட்டு போனான் பார், உன்னை வேண்டவே வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு துரோகங்களையும் அவ்வளவு ஏமாற்றங்களையும், நீ மலை போல நம்பிக்கொண்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாற்றத்தை மட்டுமே உனக்கு தந்துவிட்டு போனான் பார். அவனை உன் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்காதே தங்கமே. ஏனென்றால் அவன் உன் வாழ்க்கைக்கு சரியானவன் அல்ல, ஏற்றவன் அல்ல. உன்னுடைய மனதில் இருக்கும் அன்பு 1% கூட உன்னுடைய எதிரில் இருக்கும் நபரிடம் அந்த அன்பு கூட கிடையாது. அன்பு இல்லாமல் இப்பொழுது உனக்கு எல்லாமே உனக்கு கனவாக தெரியலாம், மாற்றிவிடலாம், சரி செய்து விடலாம், போனவன் நிச்சயமாக திரும்பி வந்து விடுவான் என்று ஏதேதோ தோன்றலாம். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், போனவனை பற்றி நினைத்து கொண்டு, போனவளை பற்றி நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து முன்னேறும் வழியை பாருங்கள். காலம் முழுவதும் அவர்களை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறீர்களே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களை விட்டு சிலர் போனார்கள் அல்லவா? அவர்கள் என்ன இன்று வரைக்கும் உங்களை நினைத்து கொண்டு, உங்களுக்காக தெய்வத்தை வேண்டிக் கொண்டு எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என நினைத்தாயா? அவர்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய ஞாபகங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் கூட அவர்களுக்கு வரவே இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீ மட்டும் தான் சந்தோஷத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு கஷ்டத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய இப்பொழுது இருக்கும் கஷ்டம் என்னவென்றால், போனவன் திரும்ப வந்தால் சந்தோஷமாக இருக்கும், போன பெண் திரும்ப வந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்பது. உன்னை விட்டு போகும் பொழுதே உன்னை வேண்டாம் என்று அதிகமான வார்த்தையை உன் மனதில் சொல்லவே முடியாமல், வெளியிலும் சொல்ல முடியாமல், மனதுக்குள்ளும் வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் வார்த்தைகளை தானே அவன் சொல்லிவிட்டு போனான். திரும்ப திரும்ப எதற்காக அதே ஒரு வாழ்க்கையில் அதே ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய்? தங்கமே, பாசம் இருந்தால் தானாக வருவான். ஆனால் அவனிடம் பாசம் கூட ஒரு துளி கூட கிடையாது. பாசம் என்றால் என்னவென்று கேட்பவனை தான் இத்தனை நாள் நீ பழகினாய். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்தேன்? பாசத்தை உனக்கு வெளிப்படையாக இதுதான் பாசம், தயவு செய்து இவனை நம்பாதே என்று உனக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தாலும் என்னுடைய பேச்சை எல்லாம் நீ கேட்பது கூட கிடையாது. தயவு செய்து இனிமேல் உன்னை விட்டு போனவனை தயவு செய்து நினைத்து கூட பார்க்காதே. அவன் உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக சொல்கிறேன், ஒத்து வர மாட்டான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒத்து வரும் சில விஷயங்கள் இருக்கிறது. உன்னுடைய முன்னேற்றம் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும்
ஒரு வெற்றியின் பாதை நிச்சயமாக உருவாகும். அதை பார்த்து பலர் வியப்பார்கள். ஏன் விட்டு போனவன் கூட இவ்வளவு திறமைகள் நம்மிருக்கும் பொழுது இல்லையே என்று வியந்து பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. இனிமேல்தான் நீ யார், உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நடக்கிறது என்பதை நீதான் இனிமேதான் புரிந்து கொள்ளப் போகிறாய். இத்தனை நாள் சில விஷயங்களோடு கட்டுப்பாட்டில் இருந்தாய். இதை செய்யாதே, அதை செய்யாதே, இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் என்று தேவையில்லாமல் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தாய். ஆனால் இப்பொழுது ஒரு சுதந்திர பறவையாக வெளியில் வந்திருக்கிறாய். இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் கட்டத்திற்கு வா. நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். பல விஷயங்களும் பல மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இனிமேல் எதையுமே நீ தேடி போகாதே. நீ தேடி போய் அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு புது நபர் தேடி வருவார். அது நானே அனுப்பிய நபர் தேடி வருவார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும். நீ எப்பொழுதும் ஒரே மாதிரி இரு, சந்தோஷமாக இரு. யாரையோ தேவையே இல்லாமல் உன்னை ஏமாற்றி நினைத்து கஷ்டப்படுவதை விட அவன் வருவான் 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 என்று காத்திருப்பதை விட உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நீ பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டு நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை நீ வாழ ஆரம்பிக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தாயானால் வாழ்க்கையில் எப்படி அம்மா நிம்மதி இருக்கும்? நிம்மதி வேறு எங்கும் இல்லை. நிம்மதி என்பது உன்னுடன் தான் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அதனால் நிம்மதியை எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நானே உங்களுக்கு நிரந்தரம். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்து என்னென்ன நடக்க வேண்டுமோ அதை நடத்தி தருவேன். தேவையே இல்லாமல் பயத்தோடு, தேவையே இல்லாமல் ஏதேதோ யோசிக்க வேண்டாம். நீங்கள் இப்பொழுது என்னென்ன விஷயங்கள் செய்கிறீர்களோ அதையே செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், நன்மைகள் நடக்கும். காலம் முழுவதும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். கண்மணியே, தேடாதே. இனிமேல் யாரையும் தேடி நீ அலைய வேண்டாம். நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் உன்னை தேடி 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 வருவார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற ஆரம்பிப்பாய். சகல விஷயங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புது புது இடங்களுக்கு சென்று அதிகமான சந்தோஷங்களை பெறுவாய். இதற்கு முன்பெல்லாம் இங்கு செல்லாதே அங்கு செல்லாதே என்று கட்டளை போட்டவர்கள் அனைவருமே இனி உனக்கு கட்டளை போட யாரும் கிடையாது. சுதந்திர பறவையாக பறந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழும் ஒரு வழிக்கு வா. நிச்சயமாக இந்த சாயாகிய நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பத்தை மட்டுமே சேர்த்து உன்னை நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக வாழ வைப்பேன். உனக்கு எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.